ஜனநாயகன் படம் வந்து இப்ப ரிலீஸ் ஆகாம முட்டுக்கட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க சென்சார் போர்டு. ஸோ இந்த படம் எதை நோக்கி நகரப் போகிறது? என்ன காரணமாக இருக்கும்? பாஜகவினுடைய அழுத்தம் மட்டுமே காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேற பிற காரணங்கள் இல்ல இருக்குமா? பாஜக வந்து டிவிக்கு வந்து அழுத்தம்லாம் குடுக்கல. தனியா நிக்கட்டும்னு நெனைக்கிறேன். பாஜக வந்து டிவிகே விஜய வந்து அவங்க வந்து அழுத்தம் குடுத்து அவங்க தேர்தல்ல நிக்கவும் கூடாது அப்படின்னு இல்ல. அவங்க என்டிஏ கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கான திட்டமா அவங்க இருக்குமா சார்? எப்படி என்டிஏ கூட்டணிக்கு அவங்க விஜயே போறேன்னு சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பிஜேபி உடைய கான்செப்ட்டே என்னன்னா, தமிழ்நாட்டுல அ விஜய் தனியா நின்னா தான் சிறுபான்மை கிறித்துவ வாக்குகள் அவனுக்கு மாறும். அது வந்து திமுகவுக்கு மைனஸ் ஆகும். நாம ஈஸியா இலகுவா வெற்றி பெறலாம். அப்படின்றது தான் கான்செப்ட் பாஜக என்னும்போது. அப்படி இருக்கும்போது என்டிஏ கூட்டணியில விஜய் போய் சேர்ந்தான்னா, திமுகவுக்கு விழுற அந்த சிறுபான்மை வாக்குகள் அப்படியே போய் விழும். விழுமா விழாதா? அப்போ அந்த வேலையில வந்து பிஜேபி செய்யாது. அதனால வந்து விஜய் விஷயத்துல வந்து பாஜக வந்து ரொம்ப நெருக்குதல்ல. ஜனநாயகம் படம் கூட அந்த சென்சார் போர்டு ஏதோ பிரச்சனை. அது ஓடிட்டு இருக்கு. அதுல பாஜகவும் தலையிட்டு கொஞ்சம் கட்டுப்பாடு தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வரதுக்காக முயற்சி பண்றாங்க. மத்தபடி வேற எதுவும் இல்லன்றீங்க. அது ஒண்ணும் அதுல அரசியலா இருக்கிறது தெரியல எனக்கு. ஓகே. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.